வணக்கம் அன்பான மகராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் பராபவ வருடம் ஜூன் 1/6/2026 திங்கட்கிழமையில் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வளர்பிறை திதியிலே மாதம் என்பது ஆரம்பமாகி கொண்டிருக்கின்ற இந்த ஜூன் மாத ராசி பலன்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் 6ஆம் இடத்திலே புதன் 6 ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் சேர்க்கையினிடம் 7ஆம் இடத்திலே மகர ராசிக்கு குரு பகவானுடைய உச்சம் பெற்று 3 குடையவர் 12 குடையவர் ராசியை பார்க்க இருக்கின்றார். இது மிக அற்புத உயர்வுகளை இது நாள் வரையில் எதிர்பார்க்காத அற்புதங்களை இனி வருகின்ற நாட்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற மாதம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம் என்பது 3-12 குடையவர் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லி எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த நேரத்திலே எடுத்த வேகத்திலே நடைபெறுகின்ற சுபகாரிய சுபங்கள், அதுவும் இளைய சகோதரிகளால் எதிர்பார்த்த திருப்திகள் என்பது இருந்தாலும், சகோதரன் என்பது மற்றபடி சகோதரிகளாக இருந்தாலும் அவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக மகர ராசிக்கார நேயர்களுக்கு சமசப்தமமாக ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்க உச்சம் பெற்று குரு பகவான் பார்க்கின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு வெளிநாடு செல்லாதவர்கள் வெளிநாடு, வெளியூர் பொருளாதார நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்லாதது புத்திரக்காரகரும் அவருமாகவே இருக்கின்றார். அவர் உங்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஜூன் மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. 4 குடையவர் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற 6 குடையவர் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். பூர்வ புண்ணியாதிபதி அங்கே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சுபமங்கலமான காரியங்களிலே கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொன்னால் அது இந்த ஜூன் மாதமாக இருக்கின்றது. அதுவும் வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலே பிறந்திருக்கின்ற மாதம் நல்லதொரு மாற்றத்தை அது சுபமங்கலமான காரியங்களிலே சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு பௌர்ணமியின் ஒளி நிறைந்த நன்னாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற லாபஸ்தானத்திலே மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திர பகவானும் 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணியம் என்பது உங்களுக்கு எதிர்பார்த்த குலதெய்வங்களின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமான குழந்தைகளால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெரு மதிப்புகளையும் பெரு உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஜூன் மாதம் என்பது உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த மாதங்கள் நல்லதொரு மாற்றத்தை மீண்டும் அவர் இந்த மாத 15ஆம் தேதியிலேயே அவர் மீண்டும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே செல்ல போகின்ற ஒரு அமைப்புகள் மட்டுமல்லாதது இந்த சுக்கிர பகவான் 10 நாட்கள் இருந்து மீண்டும் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு உங்களுக்கு 5-10 கோடி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகங்களின் தொடர்புகள் மகர ராசிக்கு இது நாள் வரையில் இல்லாத ஒரு அற்புத உயர்வுகளை மகர ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லலாம் ஜூன் மாதங்களிலே. காரணம் இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு குரு சுக்கிரனும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. கல்யாண வயதுகள் தடை தாமதம் பொருளாதாரம் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தை மனைவியின் பொறுப்புகளிலும் கூட்டாளிகளின் பொறுப்புகளின் உதவிகளும் ஒத்தாசைகளும் எதிர்பார்க்க முடியாத பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்றது. காரணம் குறைந்த பணத்திற்கும் பெரிய பணத்திற்கும் குருவும் சுக்கிரனும் இருக்கின்ற இவர்கள் இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அதுவுடன் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது மிக 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 அற்புதம் என்று சொல்லக்கூடிய 12 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்று உங்களுக்கு இருக்கின்றது. அதுவும் சமசத்தமமாக குருவின் அனுக்கிரகம் பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களின் குலதெய்வங்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை இந்த சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த கோச்சார ராசி பலன் பராபவ வருடம் ஜூன் மாதம் 1/6/2026 திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. திங்கட்கிழமை என்றால் 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் குடும்ப 7 குடையவர் கணவன் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய தொழில்களையும் குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே மகர ராசிக்கு மிக அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 7 குடையவர் 11ஆம் இடத்திலேயும் 4 குடையவர் சுகாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கு உங்களுக்கு மிக அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அவர் தனித்து உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் காரணம் சூரிய பகவான் 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 7 குடையவர் தொடர்பு பெற்று தடை தாமதம் கல்யாண வைபவங்கள்
தடைப்பட்ட கல்யாணங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் இருக்கின்றது. காரணம் 8 குடையவர் தொடர்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அமர்ந்து சந்திர பகவானுடைய 7 குடையவருடன் தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினால் அது பௌர்ணமி நிறைந்த நன்னாளிலே அமையப்பட்ட இந்த காலகட்டங்களில் இருந்து கல்யாண வைபவங்கள், குடும்பஸ்தானங்கள், கூட்டாளிகளின் அன்பு ஆதரவுகள், பெருமதிப்புகள், நல்லதொரு உயர்வுகளையும் பேரு புகழும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் பற்றி சொல்லக்கூடிய பேரு புகழ் தகப்பனார்களால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவுகள், ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றார். 5 குடையவர் 6ஆம் இடத்தில் இருந்தும் அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு என்றால் வெளிநாடு வெளியூர் வேலைகளிலே இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. மகர ராசி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ராசியிலே ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளில் இந்த 12ஆம் இடத்திலே சனி புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் பார்க்க இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாண வைபவங்கள் குரு பகவானுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்திலே மட்டுமல்ல 3ஆம் இடத்திலையும் பார்க்க இருக்கின்றது சனி பகவானை. அப்போ ராசி பலப்படுகின்ற ராசி அதிபதி சனி பகவானுடைய பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. சுகஸ்தானத்திலே உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 8 குடையவர் அமையப்பெறுகின்ற பொழுது பூமி சம்பந்தப்பட்ட இந்த 8 குடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பூர்வீகம் சார்ந்து ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளால் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கும் மகர ராசியில் பிறந்த தகப்பனார்களுக்கும் ஒரு சிறு பூர்வீகம் சார்ந்து நிலம் சார்ந்தும் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து எல்லாம் உங்கள் கையில் வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் 8 குடையவர் 5ஆம் இடத்திலே அமர்ந்து 5 குடையவரும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடம் சுவருடைய அனுகிரகத்திலே 6 குடையவர் தொடர்பு பெற்று சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு மகர ராசிக்கு 5, 10 குடையவரும் அங்கே 6 குடையவரும் பாக்கியாதிபதியுடன் தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே பெரிய மனிதர்களின் தொடர்புகள், முடிக்காத காரியங்கள், நில சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் அனைத்திற்கும் அற்புதமான உயர்வுகளை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்று காரணம் 8 குடையவர் பஞ்சம சாணத்திலே கேந்திர சாணங்களிலே வளம் பெற்று இருக்கின்றதும் அந்த சூரிய பகவான் வாங்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனும் 11ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய சூரியனும் சந்திரனும் ஒளி நிறைந்த நல்நாளிலே இதனால் வரையில் நடக்காத சில காரியங்கள், சொத்து சுகங்கள், மண் மனை வாகனங்கள் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. பூர்வீகத்திலே உங்களுடைய குலதெய்வங்களின் அனுக்கிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, 6 குடையவர் 6ஆம் இடம் என்று சொன்னால் வேலை, சர்வீஸ் ஓரியன்டல் பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே காற்று ராசி வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வரவும் அங்கிருந்து நாடுகளுக்கு வரவும் அற்புதம் உயர்வுகளை புதன் பகவான் கொடுக்க போகின்றார். புதன் சுக்கிரன் நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுகளிலே இந்த மாதங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்காதவர்கள் கிடைக்கப் பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. குருவின் பார்வை அவருடைய குருவின் பார்வை 3ஆம் இடத்தை மட்டுமல்ல மற்றொரு ராசியையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது 11ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற நன்மதிப்புகளும் பேரு புகழும் வெற்றிகளையும் சொத்து சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் வீடு வாகன சொத்து சுகங்களும் தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் பெற போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும் உயர்தர யோகங்களையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாகன சொத்து சுகங்கள் சார்ந்தும் 4 குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபாதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக அவர் 8 குடையவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பூர்வீகம் சார்ந்து எது சார்ந்தும் எந்த சட்ட சிக்கல், தடுமாற்றம், ஏமாற்றம் அனைத்திற்கும் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேர்களே, குருவின் பார்வை மிக அற்புதம். 12ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் பார்க்க இருக்கின்றது. 12ஆம் இடம் விரயசானம், ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட சாதனங்கள் இடங்கள் மட்டுமல்ல கல்லறை சம்பந்தப்பட்ட இடங்கள், கடைகளை பற்றி குறிக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் குறிக்கக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த 12ஆம் இடம் ஹோமத்தின் நெருப்பு இந்த 12 9ஆம் இடமாக மாறக்கூடிய 9ஆம் இடம் 12ஆம் இடமாக மாறக்கூடிய அற்புத உங்களுக்கு ஹோமத்தின் நெருப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த கோயில்களுக்கும் எடுத்து வைக்கின்ற இந்த மகராசிக்காரர்கள் கோயில் வைபவங்களுக்கு எடுத்து ஒரு கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது கூட ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களிலே சொத்து சுகங்கள், வீடு வாசன நல்லதொரு மாற்றத்தையும் ராசியையும் 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற பேரு புகழும் கணவன் மனைவிகளால் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு
மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.